இப்ப நான் என்னதான் பண்ணணும்? இந்த வீட்டை விட்டு போகணுமா? அப்பதான் நீங்க இந்த வீட்ல இருப்பீங்களா என்ன? நான் இந்த வீட்ல இருக்கணும்னா நீ மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு ஒத்துக்கணும். சம்மதமா? சொல்லு, சம்மதமா? ஏய், இன்னும் எதுக்காக அவரை டார்ச்சர் பண்ற? டைவர்ஸ் கொத்துக்கோ முதல்ல. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பாத்தீங்களா? இவளுக்கு நான் முக்கியம் இல்ல. இவளை பத்தி எனக்கு தெரியும். நான் வீட்டு விட்டு போறேன். கொஞ்சம் பொறுப்பா. ஹாசினி இருக்கிற நிலைமையில இதுவா அதுவான்னு கேட்டு அவ என்ன சொல்லுவா? இவ இப்பதான் உடம்பு தேறி வந்திருக்கா. என்ன இவங்க? நீ பண்றது நியாயமா? இவளை விட்டா ஏஜேவன் நிம்மதியாவே விட மாட்டான். அம்மாடி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாம்மா? இத பாரு ஏஜே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஹாசினி உடம்பு சரியாகட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். பொறுத்தது பொறுத்த, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. வா. அக்கா, இந்த ஹாசினிக்கு என்னதான் குருட்டு அதிர்ஷ்டமோ, ஏதாவது வந்து அவளை காப்பாத்திடுது. ஒவ்வொரு தடவையும் நானும் என்னென்னமோ பண்றேன், ஆனா இப்படியாவது தப்பிச்சிடுறா. இன்னைக்கு ஏஜே கிளம்புற மூட பார்த்த உடனே இனி ஹாசினிக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அந்த கேள்வி புகுந்து காரியத்துக்கு எடுத்துருச்சு. இனி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு யோசிச்சா, ஐயோ எனக்குதான் வயசாயிடும்பா. உடனே அட்டாக்ல இறங்கிட வேண்டியதுதான். நம்ம ஏற்பாடு பண்ண ஹாசினியோட காதலன் சங்கரை களத்துல இறக்கிட வேண்டியதுதான். தோர்க். இவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? அந்த கந்து வட்டி அழகர் சாமி கிட்ட சங்கர் 5 வட்டிக்கு கடன் கேட்டிருக்கான். அப்படின்னா ஏதோ பயங்கர பண பிரச்சனையில இருக்கான்னு அர்த்தம். நாம தான் பணத்தை கத்தையா கண்ணில் காமிச்சோமே, அப்படியே இவன் நம்ம போன் அட்டன் பண்ண மாட்டான். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஹலோ. ஹலோ சங்கர். ஆமா, யார் நீங்க? நான் யாருங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்றேன். கந்து வெட்டி அழகர் சாமி தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. ஆமா, நான் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். ஆமா, நீங்க யாரு? நீங்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களா? நாங்க வட்டி இல்லாம பணம் கொடுக்கறவங்க. வட்டி இல்லாம எப்படி தருவீங்க? ஹாசினியோட காதலனுக்கு நாங்க எப்படி வேணாலும் தருவோம். மேடம், நீங்களா? நானே தான். ஊரெல்லாம் ஓடி ஓடி கடனுக்கு அலைஞ்சிட்டு இருக்க. நான் ஃப்ரீயா கொடுத்தா வாங்க மாட்டேங்கிற. நீங்க ஒன்னும் ஃப்ரீயா கொடுக்கல, துரோகத்துக்கு தான் விலையா கொடுக்குறீங்க. அதான் விலைன்னு தெரியுதுல்ல. காசை வாங்கிட்டு ஹாசினிக்கு காதலானா நடி. எனக்கு அந்த காசு வேணாம் மேடம். நான் அழகர் சாமி கிட்டே வாங்கிக்கிறேன். அழகர் சாமிக்கு நான் தான் பணம் சப்ளை பண்றேன் தெரியுமா? நான் சொன்னாதான் அவர் உனக்கு பணம் கொடுப்பாரு. என்ன மேடம் மிரட்டுறீங்களா? ஊர்ல பணம் கொடுக்கறதுக்கு ஆளா இல்ல? பரவாயில்ல மேடம், நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சிட்டில எங்களுக்கு தெரியாத வட்டி கும்பலே கிடையாது. நீ எங்க வேணா போ, ஆனா எங்க போனாலும் பணம் கிடைக்காது. உன் அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு எனக்கு தெரியும்.
நாங்க பணத்தை அள்ளி கொடுக்கறோம், வாங்கிக்க வேண்டியதானே? மேடம் அது வந்து அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உன்ன மிரட்டினாரே ஒரு சிபிஐ ஆபீசர், அவர் உன் மேல செம்ம கடுப்புல இருக்காரு. நான் சொன்னா உடனே ஈவ்டீசிங்ல உன்னை உள்ள தூக்கி போட்டுருவாரு. இந்த முக்கியமான டைம்ல அம்மா கூட இருக்கிறது முக்கியமா இல்ல ஜெயில கிடக்கிறது முக்கியமா? உன் அம்மாவோட உசுறு முக்கியமா இல்ல உன் வரட்டு கௌரவம் முக்கியமா? நீ ஹாசினிக்கு துரோகம் பண்றதா நினைச்சினா உன் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணாம சாகடிச்சிருவ. அது பெத்தவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? சரி மேடம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதனால எதுவும் பிரச்சனைலாம் வராதே. குட், ஒரு பிரச்சனையும் வராது. சரி மேடம், இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு, இங்க பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். சரி, நான் இப்பவே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துரு. சரிங்க மேடம். ஏ ஹாசினி, உனக்கு ஒரு காதலனை உருவாக்கியாச்சு. இனிமே உனக்கு எதுக்குமா புருஷன்? காதலனோட சந்தோஷமா இரு. சலைன் போட்ல மாட்டிக்கிட்டு ஏஜே முன்னாடி சீன் போடுறல்ல நீ. ஏஜே வேணா அதுக்கு மயங்கலாம், ஆனா நான் மயங்க மாட்டேன். இன்னைக்கு நான் பண்ண போற சம்பவத்துல நீ ஷாக் ஆகி உடம்பு பூரா சலைன் போட்ல தொங்க விட்டு அலைய போற. பிரபலி காணாம போனது எப்படி? இந்த படத்துல இருக்கவங்க யாராவது காரணமா இருக்குமா? பிரபலியும் ஏஜேவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையானதா என்கொயரியில் தெரியுது. ஏஜே பிரபலி ஏதாவது பண்ணியிருப்பாரா? இல்லையே, கோர்ட்டில் தான் அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ ஏஜே பிரபலியை எதுவும் செய்யலை. ஹாசினி ஃபோர்ஜரி கொண்டாட்டி. ஆனா இவளை பத்தி விசாரிச்சா ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொல்றாங்களே. இவ மேல சந்தேகம் இருந்தாலும் பிரபலி காணாம போன பீரியடுக்கு அப்புறம் தான் ஏஜேக்கு இவ கொண்டாட்டி ஆயிருந்தா. அதனால பிரபலி மிஸ்ஸிங்க்கு இவ காரணமா இருக்க வாய்ப்பில்லை. இவங்க ரெண்டு பேரும் டம்மி பீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுங்க இருக்க
ஹாய், சங்கர் வந்துட்டான்னு மெசேஜ் பண்றான். ஏய், சீக்கிரம் வா. இதோ வரேன் மேம். கேட்டு திறக்காத, சீக்கிரம் வா. கேட்டேரி குதிச்சு வந்துரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். இப்படியே நேரா மேல போ. லெஃப்ட்ல 2வது ரூம் ஹாஸ்னி ரூம். நீ உள்ள போய் அங்கேயே வெயிட் பண்ணு. நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்போ வேகமா ஓடி வந்து அங்க இருக்கிற பைப்பை பிடிச்சி கீழே இறங்கி ஓடி போயிடு. மேடம், எப்படி ஹாசினி ரூம்ல அவ்வளோ நேரம் இருக்குது? சப்போஸ் அவ முழிச்சிட்டானா? சான்ஸே இல்ல. டாக்டர் அவளுக்கு நைட்டு தூங்குறதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதனால அவ எழுந்திருக்கவே மாட்டான். ஷபா, அப்போ ஓகே மேடம். சரி, நீ மேல போ. மேடம், பணம் பணம் கேட்குற நேரமா இது? நீ கரெக்டா காரியத்தை முடி, நான் உனக்கு அப்புறம் தரேன். போ. ஏய், போனை வைப்ரேட் மோட்ல வை. ஓகே மேடம். போ. எல்லாம் நல்லபடியா முடியணும். இவன் எங்க போனா? சித்ரா மேலே செகண்ட் ரூம்னாங்க. 1 2 அதுதான். சாரி ஹாசினி, நான் உனக்கு துரோகம் பண்ண போறேன். நான் இப்படி ஆவேன்னு நீ நினைச்சிருக்கவே மாட்ட. ஆனா என் சூழ்நிலை என்னை இப்படி ஆக்கிடுச்சு.
ஞாபகம் இருக்கா காலேஜில் நம்ம படிக்கும்போது பக்கத்து பெஞ்சில் இருக்க பையன் பணத்தை தொலைச்சிட்டு என்ன சந்தேகப்பட்டான். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன மாதிரி தான் காசுக்கு ஆசைப்பட மாட்டான்னு நீ எனக்காக சண்டை போட்டு என்னை காப்பாற்றின. எனக்கு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நானே உனக்கு துரோகியாக மாறி பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செய்கிறேன். என்னை மன்னிச்சிரு ஹாசினி. எங்கள் அம்மாவை காப்பாற்ற தான் நான் இப்படி செய்கிறேன். உன்கிட்ட சொல்லியிருந்தா உசுரை கொடுத்தாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ரெடி பண்ணி தந்திருப்ப. அவ்வளோ நல்ல மனசு உனக்கு. ஆனால் கொடுமை என்னன்னா இப்போவும் உன்னால தான் எனக்கு பணம் கிடைக்குது. சாரி ஹாசினி. என்னை மன்னிச்சிரு ஹாசினி. மூடு மூடு. இங்க பாரு, சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணிடணும். சொதப்புனா எல்லாருக்குமே பிரச்சனை. பாரு, சங்கர் ஹாசினியோட ரூம்ல இருக்கான். நான் இப்போ ஏஜேக்கு ஃபோன் பண்ண போறேன். எல்லாம் ரெடியாரு? ஓகே. அந்த சங்கர் கோஆபரேட் பண்ணுவானா? ஹாசினியை பார்த்ததும் மனசு மாறிட போறான். சான்ஸே இல்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அப்படிலாம் செய்ய மாட்டான். சரி, ஃபோன் பண்ணுங்க. தான் பொண்டாட்டிக்கு கள்ளக்காதல நீ இருக்கிறது ஏஜிக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏஜே வெளியில வந்ததும் உனக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? பவர் கட் தானே, அதெல்லாம் கன் மாதிரி பண்ணிடுவேன். ஏஜே கால் பண்றேன். அக்கா பதட்டமா பேசு. அர்ச்சனா இந்த நேரத்தில் எதுக்கு அர்ச்சனா ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க அர்ச்சனா, எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றீங்க? என்னாச்சு? ஏஜே ஏஜே அது வந்து அர்ச்சனா என்னாச்சு? ஏன் பதட்டப்படுறீங்க? நம்ம வீட்ல யாரோ ஒரு ஆளு. ஒரு ஆளு யாருன்னு தெரியல ஏஜே. யாரோ நடமாடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருங்க நான் வரேன். ஐயோ ஏஜே, நீங்க ரூமை விட்டுல வெளில வராதீங்க. பத்திரமா உள்ளே இருங்க. இல்ல நான் வரேன் இருங்க. ஹலோ ஏஜே. சக்சஸ். அக்கா ஓபன் பண்ணட்டா? அண்ணடி என்ன கரண்ட் போயிடுச்சா திடீர்னு? ஏய் சீக்கிரமா ஓடு. சரிங்க மேடம். எல்லாம் ஓகேவா? ஏய் யார் நீ? யார் நீ? திருட நில்ல. ஏய் நில்றா. திருட ஏய் நில்றா. நில்லு. எப்படியோ சங்கர் ஏஜி கிட்ட சிக்காம ஓடிட்டான். ஓகே. சரி, அடுத்த டைமா போடுவோம். இருக்கா, நான் கரண்ட் ஆன் பண்றேன். போலாம் வா போலாம். எப்படி போலாம்? என்னாச்சு ஏஜி? ஓடிட்டானா? தப்பிச்சிட்டான். பிடிக்கிறதுக்குள்ள பைப்ல இறங்கி போயிட்டான். ஐயோ, சரி எப்படி வந்தா? எதுக்காக வந்தான்னு தெரியலையே. திருட எதுக்கு வந்திருப்பா? திருட தானே. அவன் எப்படி இருந்தான்? அடையாளம் ஏதாவது தெரியுமா? இல்ல, அவ 5758 இருப்பான். அவ மீச வச்சிருந்தா, சின்ன தாடி வச்சிருந்தா, பிரெஞ்சு பியர்டு வச்சிருந்தா. மற்றபடி நான் அவ்வளோ பார்க்கல. இருங்க, நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயோ அக்கா, போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்களா? ஏதாவது பண்ணுங்க. இல்ல வேண்டாம், போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்? அவன் எதுக்கு வந்தான்னு தெரியாம போயிடும்ல. இல்ல ஏஜே, அவன் எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சு போயிடுச்சு.
நீங்க சொல்ற அடையாளம்லாம் வச்சு பார்க்கும்போது அது அவனாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. யார் வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஏஜே, அவனை நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா? சரி சொல்லுங்க, யார் அது? பிடிச்சி கொண்டு வந்துடலாம். அவனை புடிச்சு கொண்டு வந்தா நம்ம வீட்டு மானந்தான் போகும் ஏஜே. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? வீட்டு மானம் போகுமா? யார் அது? சாரி ஏஜே, ரொம்ப நாளா இது நடக்குது. நாங்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு சொல்லல.